மாவட்டம் பிளாட்டினம் மகாலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் சம்பந்தமாகவும் சிறுபான்மை சமூகத்திற்கு தேவையான அம்சங்களை பற்றியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்கள் என்ன என்பதை பற்றி இச்செய்தி தொகுப்பில் காண்போம். வணக்கம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் 25வது மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோடு மாவட்டம் பிளாட்டினம் மகாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை என்னென்ன என்பதை பற்றி இச்செய்தி குறிப்பில் காண்போம். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. அண்ணல் நபியின் வாழ்க்கையும் அவர்களின் போதனைகளையும் சாதி மத பேதம் இன்றி அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பது. முஸ்லிம் இட ஒதுக்கீடு உயர்வு குறித்து தமிழகத்தில் வாழும் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டு வரும் 3.5% உள் இட ஒதுக்கீடு தற்போதைய சூழலில் சமூகத்தின் தேவை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. முஸ்லிம்களின் உள் இட ஒதுக்கீடு அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் 5% உள் இட ஒதுக்கீட்டின் பயன்கள் எந்த அளவிற்கு சமுதாயத்தை சென்று அடைந்துள்ளது என்பதை அரசு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதுடன் முஸ்லிம்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும். தமிழகத்தில் மக்கள் தொகையில் சுமார் 7%க்கும் மேலாக வாழும் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது தற்போதைய சட்டமன்றத்தில் மிக குறைந்த அளவிலேயே இருக்கின்றது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் வெறும் 7 முஸ்லிம் உறுப்பினர்கள் 3% மட்டுமே இருப்பது முஸ்லிம் சமூகத்திற்கு எந்த அரசியல் பிரதிநிதித்துவமும் கிடைத்ததாக தெரியவில்லை. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும். மதவாத சக்திகளை புறக்கணிப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வட மாநிலங்களிலிருந்து மத வெறியை விதைத்து பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் கால் ஊன்ற துடிக்கின்றனர். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளோடு நேரடி மற்றும் மறைமுக கூட்டணி வைத்தவர்களுக்கு மாபெரும் தோல்வியை தழுவக்கூடிய நிலையை மக்கள் ஏற்படுத்த வேண்டும். பாசிச சக்திகளின் வெறுப்பு பிரச்சாரம் நாட்டின் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், முக்கிய அமைச்சர்கள் போன்றோர் தேர்தல் மேடைகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இலக்கு வைத்து பேசுவது அவர்கள் ஏற்றுக்கொண்ட அரசமைப்பு சட்ட பிரமாணத்திற்கு எதிரானதாகும். எனவே உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் பாரபட்சமின்றி இத்தகைய வன்முறை பேச்சுக்களை பேசுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெறுப்பு பேச்சுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற கோருதல். மதம் மற்றும் சாதி ரீதியாக வெறுப்பை பரப்பி இரு தரப்பினரிடையே நிலவும் சமூக நல்லிணக்கத்தை குறைக்கும் வகையில் பேசுவது மற்றும் எழுதுவது ஆகியவற்றை தடுக்க கர்நாடக அரசு நிறைவேற்றியதை போல ஜாமீனில் வெளிவர முடியாத கைதி நடவடிக்கை, குற்றம் உறுதியானால் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு போன்ற சட்ட விதிகளை கொண்ட வெறுப்பு பேச்சு எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசின் முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதையும் தமிழக சட்டமன்றத்தின் மாண்பை சிதைக்கும் விதமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழக ஆளுநர் ரவியின் போக்கை கண்டித்தும், குறிப்பாக நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே அறிவுறுத்திய பிறகும் கோப்புகளை தாமதப்படுத்துவது மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. எனவே தமிழக ஆளுநர் ரவி அவர்களை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருட்களை ஒழிக்க கோருதல். தமிழகத்தின் எதிர்கால தூண்களாக திகழ வேண்டிய இளைஞர்களும் மாணவர்களும் போதைப் பொருள் என்னும் கொடிய வலைக்குள் சிக்கி சீரழிந்து வருவது ஆபத்தான விஷயம். தமிழகத்தில் நடைபெறும் பெரும்பாலான குற்றச் செயல்களுக்கு பின்னணியில் போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதை மறுக்க முடியாது. எனவே போதைப் பொருள் கடத்தல், பதுக்கல் மற்றும் விநியோகம் ஆகிய சம்பவங்களில் சங்கிலி தொடராக ஈடுபட்டுள்ளவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தகைய அரசியல் பின்னணி கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சணியமின்றி எந்தவித அதிகாரத்திற்கும் வளைந்து கொடுக்காமல்
கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பின் தனி பிரிவை வலுப்படுத்தி தமிழகத்தை முழுமையான போதையில்லா மாநிலமாக மாற்ற முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோருதல். மனிதனின் அறிவு, உடல், குடும்பம் மற்றும் சமூக அமைப்பை ஒரே நேரத்தில் சீரழிக்கும் மிக பெரும் சமூக தீமையாக மதுப்பழக்கம் விளங்குகிறது. தமிழகத்தில் மதுப்பழக்கத்தால் குடும்ப வன்முறை, பாலியல் குற்றங்கள், விபத்துக்கள், கொலைகள், தற்கொலைகள் மற்றும் பொருளாதார சீர்கேடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மது விற்பனை மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது என்பதற்காக மக்கள் உயிர், உடல், ஒழுக்கம் மற்றும் சமூக அமைதி ஆகியவை பலியிடப்படுவது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல. அண்மையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெறும் 2 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 518 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதில் தலைநகர் சென்னை முதலிடம் வகிப்பதாக புள்ளி விவரங்கள் வெளிவந்துள்ளது. மதுவின் மூலம் கிடைக்கும் வருமானம் என்பது ஏழை மக்களின் கண்ணீரிலிருந்து எடுக்கப்படும் இரத்தத்திற்கு சமமானது. பல குடும்பங்களின் பொருளாதாரத்தை அழித்து பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் மது கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு சமூக நீதி பேசுவது நம் சமூகத்திற்கு ஏற்றதல்ல. தமிழக அரசு மதுவினால் கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே குறியாக கொள்ளாமல் மக்களின் உடல் நலம் மற்றும் எதிர்கால தலைமுறை நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதியான கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் ஒருதலைபட்சமான தீர்ப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவானது பல நூற்றாண்டுகளாக அப்பகுதியின் வரலாற்று அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள், அரசின் கெசட் பதிவுகள் மற்றும் வரலாற்று சான்றிதழ்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் தர்காவிற்கு சாதகமாக இருக்கும் நிலையில் அவற்றை முழுமையாக பரிசீலிக்காமல் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமையை நீக்கும் செயலாக உள்ளது. ஒரு நீதிபதி வழங்கியுள்ள ஒருதலைபட்சமான தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு சென்றால் 2 நீதிபதிகள் அமரும் ஒருதலைபட்சமான தீர்ப்பையே வழங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆதாரமற்ற ஊடகங்களின் அடிப்படையில் ஒரு தரப்பின் உரிமையை மாற்ற முனையும் இத்தகைய தீர்ப்புகள் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்றது என இமானுவேல் பொதுக்குழு மூலம் சுட்டிக்காட்டுகிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரலாற்று உண்மைகளை உறக்கச் சொன்ன முன்னாள் நீதிபதிகளுக்கு நன்றி. திருப்பரங்குன்றம் தர்கா என்பது பல நூற்றாண்டுகளாக தடையின்றி இயங்கி வருகிறது என்பதை நேர்மையுடன் பதிவு செய்து மத மோதலை விதைக்க நினைத்தவர்களுக்கு பதிலளித்த முன்னாள் நீதிபதி சந்துரு மற்றும் முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் ஆகியோருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மாநில பொதுக்குழு மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மை உறக்கச் சொல்லி சமூக நல்லிணக்கத்தை காக்க பாடுபடும் இத்தகைய நீதிமான்களின் குரல்கள் சிறுபான்மையினருக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கின்றனர். மத மோதலுக்காகவே திருப்பரங்குன்ற பிரச்சனையை சிலர் கையில் எடுத்துள்ளனர். அதற்கு துளி அளவிற்கும் இடம் கொடுக்காத திருப்பரங்குன்றம் பொதுமக்களை பொதுக்குழு மூலம் பாராட்டுகின்றோம். நீண்டகால சிறைவாசிகள் பாரபட்சமில்லா விடுதலை. கடந்த 2022 முதல் 2025 வரை தமிழகத்தில் சுமார் 636 கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அண்ணா பிறந்த நாள் உள்ளிட்ட அரசு விழாக்களின் போது வழங்கப்படும் நன்மதிப்பின் கீழ் மத பாகுபாடுகள் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும். தமிழக அரசின் முயற்சியால் முஸ்லிம் சிறைவாசிகள் சிலர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டதையும் இப்பொதுக்குழு கவனத்தில் கொள்கிறது. ஆனாலும் நீதியரசர் ஆதிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மீதமுள்ள சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் முதியவர்கள், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. நீண்டகால விடுப்பில் பரோல் அனுப்பும் உரிமை மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இதையும் முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் 20 ஆண்டுகளை கடந்த முஸ்லிம் சிறைவாசிகளையும் ஏனைய சிறைவாசிகளை போல மனிதாபிமான அடிப்படையில் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் மாநில பொதுக்குழு மூலம் தமிழக அரசை வலியுறுத்துகின்றோம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. வன்முறை காடாக மாறும் பிஜேபி மாநிலங்கள். ஒடிசா மாநிலத்தில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக தனது வழக்கமான வன்முறை வெறியாட்டத்தை நடத்த துவங்கியுள்ளது.
ஒரு வாரத்திற்கு முன்னர் இஸ்லாமிய வியாபாரி ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு மாட்டுச்சாணத்தை வாயில் புகட்டி மிருகத்தனமாக நடந்துள்ளனர். சிறுபான்மையினர் மீது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் வன்முறைகள் ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்றன என பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் சொல்லி உள்ள நிலையில் சிறுபான்மையினர் இந்த நாட்டின் குடிமக்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் வன்முறைகள் குறித்து தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என பொதுக்குழுவின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பள்ளியிலும் இந்திய பொருளாதார சுவிட்சர்லாந்திலும் தாவூஸ் நகரில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் என்னும் உலக பொருளாதார பெருமன்ற நிகழ்வில் இந்தியாவின் பொருளாதார நிலை குறித்து IMSN உயர் அதிகாரியாக இருந்த கீதா கோபிநாத் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து இந்தியாவின் உண்மையான பொருளாதார நிகழ்வை பிரதிபலிப்பதாக உள்ளது. இந்திய ஒன்றிய அமைச்சரின் முன்னிலையில் அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு எந்த பதிலும் அளிக்க முடியாமல் அமைதி காத்து அவர்கள் உள்நாட்டில் செய்யும் வாட்ஸ்அப் அரசியலை சுக்குநூறாக நொறுக்கியுள்ளது. இந்தியாவில் தனிநபர் வருமானம், தொழில் நிறுவனங்களுக்காக நிலங்களை ஆக்கிரமிப்புப்படுத்துதல், எளிய முறையில் தொழில் தொடங்குவதற்காக அரசியல் ஒப்புதல் ஆகியவை வருத்தம் அளிக்கக்கூடிய நிலையில் உள்ளன எனவும் இந்தியாவில் வருடத்திற்கு 15% மாணவர்கள் காற்று மாசினால் மரணிக்கக்கூடிய காரணத்தால் இந்தியாவில் தொழில் தொடங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் அஞ்சுகின்றன எனவும் தகவல்கள் பதிவு செய்துள்ளன. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து அதானி அம்பானிகளுக்காக மட்டுமே ஆட்சி செய்யும் மோடியின் அரசை இந்த பொதுக்குழு வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம். வங்கதேச வன்முறைகள் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் நிலவி வரும் அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் அங்குள்ள சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள், வன்முறைகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து செய்திகள் மாநில பொதுக்குழுவிற்கு மிகுந்த கவலையும் வேதனையும் அளிக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் எத்தனை அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அங்கு வாழும் சிறுபான்மை மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்த நாட்டின் அரசின் கடமையாகும். வன்முறை கலாச்சாரம் என்பது எந்த தரப்பிற்கும் நன்மையாக தராது என்பது கூட அதில் ஒரு நாட்டின் வளர்ச்சி பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும். எனவே வங்கதேசத்தில் நிலவும் வன்முறையையும் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலையும் இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. வங்கதேசத்தில் திரும்பவும் அங்குள்ள சிறுபான்மையினர் பாதுகாப்பு உறுதி செய்யவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த நாட்டோட அதிகாரப்பூர்வமான மற்றும் தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என மாநில பொதுக்குழு மூலம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அமெரிக்காவில் அத்துமீறல்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் அமெரிக்கா சமீப காலமாக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் சர்வதேச அத்துமீறல்களை மாநில பொதுக்குழு மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த நாட்டின் அதிபரை சட்டவிரோதமான முறையில் அத்துமீறி கைது செய்த செயலானது சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக துச்சம் என போக்காகும். அதே போல கிரீன்லாந்து போன்ற மற்ற நாடுகளுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றுவோம் என்று அதிகார தோரணையில் அறிவிப்பதும், ஈரானின் மீது எவ்வித தார்மீக காரணங்களும் இன்றி தாக்குதல் நடத்த துடிப்பதும் உலக அமைதிக்கு விடப்பட்ட பகிரங்கமான அச்சுறுத்தல் ஆகும். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றாக தனது ஆதிக்கத்திற்கு வளைந்து கொடுக்கும் வகையில் மற்றும் ஒரு புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்கவும் அமெரிக்கா முயல்வது தற்போதுள்ள சர்வதேச நீதி பரிபால முறைகளை குலைக்கும் செயலாகும். தன்னலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மற்ற நாடுகளின் எல்லைகளையும் சுதந்திரத்தையும் காலில் போட்டு மிதிக்கும் அமெரிக்காவின் இந்த சுயநல போக்கு கண்டனத்துக்குரியது. உலக நாடுகள் அனைத்தும் இத்தகைய செயல் தட்டி கேட்க வேண்டும் என்றும் இந்திய அரசு அமெரிக்காவினுடனான தனது உறவில் நாட்டின் மாண்பையும் சர்வதேச நீதியையும் நிலைநாட்டும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மாநில பொதுக்குழு மூலம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எனவும் போன்ற தீர்மானங்கள் தவ்ஹீத் ஜமாத்தின் 25வது மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி.